அறிவிக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குடுத்துரும். எக்ஸ்பெக்டேஷன் குடுத்தா, அடுத்தவங்க இதுக்கு மேல பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுதான் பிரச்சனையா போகுதுன்றது தான் நம்மளுடைய கருத்து. நம்ம இலவசங்கள் குடுக்கவே குடுக்காதீங்கன்னு நம்ம சொல்ல, அத்தியாவசியம் குடுங்க. பெரம்பூரை தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, அங்க 44,000 பேர் தாவேக்கால உறுப்பினர்களா இருக்காங்க. இதுவே விஜய் அவர்களுக்கு ஒரு வெற்றி பெற்றதாவே ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஓட்டர் ஐடியோட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஏன் இப்போ புரியுதா? எதை வச்சு அவங்க கணிக்கிறாங்க, எதை வச்சு செய்றாங்கன்னு. இதுதான் டெக்னாலஜி. இந்த ஒரு விஷயம் பண்ணது டிவிகே உடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு பாசிட்டிவான விஷயம். டிவிகே பாதுகாப்புக்கு 500 குழுன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் ரொம்ப வரவேற்க. நம்ம அன்னைக்கே நம்ம இதை வரவேற்றோம். இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாகவும் நம்ம பார்க்கப்படுது. தாவேகா அதிமுக என்டிஏ கூட்டணியில் போகாது. நீங்க இந்த டெம்டேஷனை 31 கொண்டு வாங்க. இப்போ நடக்கவே நடக்காது. அதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். டிவிக்கே தனியாக தான் நிற்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்களோட பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், அடுத்தபடியா திரு விஜய் அவர்கள் இப்ப நேர்காணல்லாம் நடத்திருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு 60 வேட்பாளர்களை தேர்வு பண்ணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் தகவலும் வருது. ஸோ இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நிக்கிறதா சொல்றாங்க. பெரம்பூரை தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 14% கிறிஸ்டியன்ஸ் சார். அதுல 44,000 பேர் தாவேக்கால உறுப்பினர்களா இருக்காங்க. ஸோ இதுவே விஜய் அவர்களுக்கு ஒரு வெற்றி பெற்றதாவே ஒரு நம்பிக்கையில இருக்காரா சார்? இது எப்படி பாக்குறீங்க? சரி, அவங்க ஓட்டர் ஐடியோட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஏன் இப்போ புரியுதா? எதை வச்சு அவங்க கணிக்கிறாங்க, எதை வச்சு செய்கிறாங்கன்னு. இதுதான் டெக்னாலஜி. சரி, இதை திமுகவும் அதிமுகவும் பண்ணால் கூட தான் நல்லது. ஆனால் இங்கே இருக்க நிர்வாகிங்க எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் கும்பலாக ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு 2 கோடி எழுதி 35 பேர் இருக்கும் ஒரு ஃபார்மு. அது பேர் தான் கிளை கழகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்டு கீழே 30 பேர் சாலிடாக இன்னாருன்னு இவங்களே 4 நம்பரை மாற்றி போட்டுருவாங்க. இப்படி போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பண்ணது டிவிகே உடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு பாசிட்டிவான விஷயம். அதில் இப்போ 44,000 ஓட்டு ஸ்டாண்டர்டுன்னு ஆயிடுச்சு விஜய். இதுக்கப்புறம் மீதி என்ன அப்படின்னா, பொதுமக்களில் பெண்கள் ஓட்டு நிறையா இருக்குது. நான் இன்னொரு ஒரு விஷயம் நான் பேசுகிறேன். நான் சமுதாய ஓட்டாக நான் விஜயை கொண்டு போக நான் விருப்பப்படலை. பொதுவான தலைவராக கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் பொதுவான தலைவராகவும் நடக்கணும். அவர் வர்றதுக்கு யார் வேணால் சப்போர்ட் பண்ணலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் அரசாங்கம்னு வரும்போது ஓட்டு போட்டவனுக்கும் போடாதவனுக்கும் அவர் தான் முதல்வராக இருப்பார். ஸோ அது அந்த தலைவராக நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அப்படிதான் நடப்பார்னு நான் நினைக்கிறேன். பட் இது அரசியல் பாலிடிக்ஸ். இப்போ நம்ம இலவசங்களை பற்றி போன இதில் பேசணும். பல பேர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் கருத்து சரிதான், ஆனாலும் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவலாக இந்த மாதிரி கொடுத்துட்டு அரசாங்கத்தை சரிபட நடத்தி அதுக்கப்புறம் இதை நமக்கு படிப்படியாக குறைக்கலாமே. நம்ம டாஸ்மாக்கு சொன்ன கதை மாதிரி தான், படிப்படியாக குறைக்கலாமேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் ஏற்புடைய கருத்து தான். நான் அதை மறுக்கலை, இக்னோர் பண்ணலை. பட் அறிவிக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துரும். எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தா அடுத்தவங்க இதுக்கு மேலே பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனையாக போகுதுன்றது தான் நம்மளுடைய கருத்து. அது நம்ம இலவசங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்ல, நம்ம இலவச அத்தியாவசியத்துக்கு கொடுக்கணும். அத்தியாவசியம் கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். படிக்கிறவங்களுக்கு இந்த மடிக்கணினி போடுறது, சைக்கிள் போன்ற மாதிரியான இதெல்லாம் ஏன்னா சைக்கிள் மாதிரியான விஷயம் கொடுத்துட்டா குழந்தைங்க பஸ்ஸில் ஏறி போகிறாங்க, அந்த பஸ்ஸுக்கார நிறுத்த மாட்டான், தெரியும் இல்லையா? காலையில் போய் பாருங்க, ஃபுட்போர்ட் அடித்து எவ்வளோ குழந்தைங்க தொங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பசங்க சைக்கிள்லேயே அழகாக போயிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாமே யோசித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை செஞ்சாங்க. ஸோ அந்த செஞ்ச விஷயம் இவ்வளோ ஒரு விஷயத்தை பின்னாடி இவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருந்தது. நான் அதான் சொல்கிறேன், அந்த மாடு கொடுக்கறது இதெல்லாமே தொலைநோக்கு பார்வையோட ஒரு செயல். சைக்கிள் கொடுத்தாங்க. கலைஞர் அவர்கள் 1 கிலோமீட்டர்ல பள்ளிகள் இருக்கணும்னு சொன்னதெல்லாம் மாணவர்கள் எவ்வளோ ஒரு மகத்தான திட்டம் சார். பள்ளி 1 கிலோமீட்டர்ல இன்னைக்கு பண்ண முடியுமான்றது இல்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு என்ன இடம் இருக்கோ அதுக்குள்ள என்ன பண்ண முடியுன்றது தான் இருக்கு. பட் ஓகே, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரேடியஸ்னா கூட குழந்தைங்கள் போயிட்டு வர்றதுக்கு, இப்போ இங்கே கிடைக்கலன்னு சில குழந்தைங்கள் வேற இடத்துக்கு போகிறாங்க, அங்கேயே சைக்கிள் கொடுத்துட்டா இது கூட நான் சூஸ் பண்ணி கொடுக்கலாம்.
தூரமாக இருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம என்றைக்குமே வேணான்னு சொல்லலை. இது நடக்கணும், இது கொடுக்கணும், அப்போ தான் வளர்ச்சி அடையும். பெண் குழந்தைகளும் பள்ளி ட்ராப் அவுட் பண்ணுறது நிற்கும், டிகிரி வரைக்கும் போகிறது நடக்குது. இதெல்லாமே நம்ம வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அவங்க சொன்ன மாதிரி இது படிப்படியாக நாளைக்கு குறைச்சாலும் சந்தோஷம்தான். ஸோ டிவிகே, விஜய் இந்த மாதிரியான நான் அந்த பாதுகாப்புக்கு 500 குழுன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நான் வந்து ரொம்ப வரவேற்க நம்ம அன்றைக்கே நம்ம இதை வரவேற்றோம். இன்னைக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாகவும் நம்ம பார்க்கப்படுது. ஓகே சார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சார், பெரம்பூர்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போதைக்கு 44 ஓட்டு கன்ஃபார்ம்ன்றோம். டிஎம்கே சார்பா வந்து திமுகவுடைய இளைஞர் அணி ஜோயல்ன்றவரை இறக்க போறதாவும் தகவல்லாம் வெளியா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் கிறிஸ்தவர் தான். ஸோ அந்த இடத்துல அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ நாடார் ஓட்டுகள் அதிகம். இதுல வந்து 2 பேருக்கும் ஒரு போட்டி நிலவுது சார். ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் வந்து ஒரு அதிருப்தி நிலவுது. சேகர் பாபு அவர்களோட கூட ஒரு மோதல் போக்கு ஏற்படுறதா இருக்கு. ஸோ விஜய் அவர்களுக்கு பெரம்பூர்ல ஒரு வின்னு நம்ம கன்ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வின் இருக்கும். தலைவரா வாளா, தலையா வாளா, ஜோயில் வந்து தலையா வாளா. அதே கிறிஸ்தவ சமுதாயம், அதே நாடக சமுதாயத்தில் ஸ்டாலின் இருந்தார், இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவர் வந்து நிற்கிறாருன்னா வேற டஃப்னு சொல்லி பேசலாம். இவங்க அதெல்லாம் நிற்க மாட்டாங்க எப்பவுமே. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வால் நிற்கும் போது தலைக்கு தான் மதிப்பு அதிகமே தவிர வாளுக்கு மதிப்பு இருக்காது. அதனால் அது பெரிய இம்பேக்ட்லாம் க்ரியேட் பண்ணாது. கொஞ்சம் திமுக ஓட்டு சார்பு சிலது இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்திலலாம் வந்து ஓப்பனாக அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜபக்கூடங்கள்லாம் அவங்களாம் இவங்களுக்கு தான் போடணும்னு பேசுகிறவங்க. அதனால அதெல்லாம் எலெக்ஷன் முன்னாடி தெரிஞ்சிடும் யாருக்கு போடுறாங்க எது. சர்ச்செல்லாம் கூட்டிட்டு மேக்சிமம் பேசியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது சார். அதெல்லாம் முன்னாடி ஆதரவு நிலை எடுக்கிறதுல நிறைய இருக்கு. விஜய்க்கு ஆதரவு கிறிஸ்தவ சமுதாயத்திலேருந்துன்றது அதிகமாக தான் இருக்கு பார்க்கப்படுது. பட் நான் திருப்பி சொல்கிறேன், அவர் அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் இல்லை. கரெக்ட் சார். நிறைவா ஒரு கேள்வி சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திட்டவட்டமா மறுத்துட்டாரு. தாவேகா கூட எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் அவர் மறுத்தாரா இவர் மறுத்தாரான்னு நான் தான் முந்தானத்தை உனக்கு சொல்லிட்டேனேப்பா. தாவேகா அதிமுக என்டிஏ கூட்டணியில் போகாது. பேசுகிறவன் செய்திக்கு நீங்கள் அக்கா சொன்ன உடனே எல்லாம் ஊன்னு போய் பார்ப்பீங்க. நம்மளே கூட தான் சில டைம் ஐயோ நம்ம சொல்கிற கருத்து தப்பு போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க போட்டுறாங்க. போய்கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் விஜய், நடுவில் பவன் கல்யாண். எங்கடா நடக்குது இதெல்லாம்? நமக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கு. நியூஸ் எப்படி எப்படி போடணுமோ அப்புறம் எப்படிலாம் போட்டு டெம்ப் பண்ணுறாங்க. ஆனால் அது நடக்காது. நீங்கள் இந்த டெம்டேஷனை 31 கொண்டு வாங்க, பார்ப்போம். இப்போ நடக்கவே நடக்காது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். டிவிக்கே தனியாக தான் நிற்கும். நீங்கள் அலைன்ஸுக்கு வாங்க, வராமல் போங்க, சேருங்க, சேராமல் போங்க. நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுற ஒரே விஷயம், கூட்டாட்சின்னு அறிவித்து வந்த விஜய் அவருக்கு சிறு கட்சிகள் யாரும் ஆதரவு தெரிவிக்காததுனால நாளைக்கு அவர் தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சா எந்த கூட்டணிக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த தேர்தலில் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டு எனக்கு அமைச்சரில் கொடுங்கன்னா பரலையே அடித்து அனுப்புவாங்க. நீங்கள் இனி ஜென்மத்துக்கு சிறு கட்சிகள் கூட்டாட்சிக்குள்ளே வர முடியாது. வந்தவருக்கும் உங்கள் ஆதரவு கொடுக்கலைன்னா நீங்கள் அப்படியே பொட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுன்றதை நம்ம திரும்பி பதிவு பண்ணுறோம். ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.